உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. செங்கோட்டையனை அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ அதிமுகவில் இடையூறு செய்வதற்காக இந்த சந்திப்பு நடக்கவில்லை. ஏன்னா இந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிப்பதற்காக உள்ள ஒரு சக்தி. நீங்கள் PL சந்தோஷ் போல அமித்ஷாட்ட ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது என்ன சந்திப்புனா, அதிமுக தூக்கி போட்டுச்சு, அவருக்கு நீ அங்கே எம்எல்ஏ சீட்டு இல்லை, அவருக்கு நீ எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ OPS நிலைமை, டிடிவி நிலைமை, சசிகலா நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும். நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார். இது அடுத்த கட்டம். நெட்டையில் இல்லைன்னா யாருமே அங்கே செல்லா காசு. அதனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை OPS, டிடிவி, சசிகலா பட்டியலில் செங்கோட்டையனும் இணைந்து கொண்டார். மேற்கொண்டு செங்கோட்டையன் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. யாரால? திமுக இருக்கிற 14% முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எடப்பாடியை திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை செங்கோட்டை அமித்ஷா உருவாக்கி தருவார்கள். ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, NDAவில் நாங்கள் மீண்டும் சேருவோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்ற அதே கருத்தை தான் OPSம் அது வலிமையான கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. செங்கோட்டையனுடைய பதவிகளை நீக்கிய பிறகு அவரை அமித்ஷா சந்திக்கிறார். அவரை கூப்பிட்டு சந்தித்து பேசுகிறார். அப்படின்னா என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? எடப்பாடிக்கு எதிரான மனநிலையை அதிமுகவில் உருவாக்குவதற்கு பாஜக, அமித்ஷா முயல்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை இந்த செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு பார்க்குறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு செய்தியாக அதிமுகவினர் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதில் 2 வகையான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒன்று, செங்கோட்டையனை அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ அதிமுகவில் இடையூறு செய்வதற்காக இந்த சந்திப்பு நடக்கவில்லை. ஏன்னா இப்போது அதிமுகவை பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அது தொடர்ந்து தேர்தல் கூட்டங்கள், பாஜக அதிமுக கூட்டணி இணைந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் எந்த குழப்பம் இல்லை. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கியாச்சு. இது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. ஆமாம். எடப்பாடி டெல்லியில் அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பு பாஜகவுக்கு செங்கோட்டையன் தேவைப்பட்டார், OPS தேவைப்பட்டார், டிடிவி தேவைப்பட்டார், சசிகலா உட்பட அத்தனை பேர், வேலுமணி உட்பட அத்தனை பேரும் தேவைப்பட்டார்கள். யாரை வழி கொண்டு வரக்கு? எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு. எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்த பிறகு எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கான சின்ன சின்ன சக்திகள் தான் இந்த செங்கோட்டையன், வேலுமணி, OPS, டிடிவி, சசிகலா. இந்த சின்ன சக்திகளை வைத்து பெரிய சக்தியை பாஜக கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். அதைவிட பெரிய சக்தியான திமுகவை எதிர்ப்பதற்கு. இதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா. இது வெற்றி அடைஞ்சிருச்சு. எடப்பாடியும் பாஜகவும் அமித்ஷாவும் கூட்டணி வைத்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர், எப்படி 200 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், இதற்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இதில் செங்கோட்டையனை
கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு செங்கோட்டையன் அதிமுகவோடு ஓபிஎஸ் நிலைமை, நான் அவருக்கு கெடு வைத்தது தவறு, நான் அதிமுகவோடு இணக்கமாக போகிற முயற்சி செய்கிறேன், நான் ஹரித்துவார் போகிறேன்னு போகிறார். டெல்லிக்குன்னு அவர் போகல. ஆமாம். போன பிறகு இந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிப்பதற்காக உள்ள ஒரு சக்தி, நீங்கள் பிஎல் சந்தோஷ் போல அமித்ஷாட்ட ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது என்ன சந்திப்புனா எடப்பாடி மிரட்டுவதற்கான சந்திப்பாக இருக்க முடியாது. என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, அமைப்பு செயலாளர் இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை, எல்லா பதவியும் முடிக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்பதாகத்தான் நான் டெல்லியில் முகாமிட்டிருந்தேன். இதுதான் என் மேலே உள்ள குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு என்ன அனைத்து பதவியிலேருந்து நீக்கிட்டார். கட்சி தொண்டை எனக்கும் அந்நியப்பட்டு போச்சு. ஒரு 70லிருந்து 30 55 வருஷ தொடர்பு எனக்கு அதிமுக அந்நியப்பட்டு போச்சு. இந்த புலம்பலை, இந்த கதறலை அமித்ஷாவிடம் சொல்லுவதற்கு தான் அமித்ஷாவிடம் அனுமதி வாங்கப்பட்டது. இதுதான் நடந்தது. இது தெரிந்த எடப்பாடியை ரொம்ப கோபமாக இருக்கார். இதை அதிமுகவுக்கு எதிராக பயன்படுத்துகிற அந்த சக்தி இதை பயன்படுத்தி கொண்டது. இப்போ இது பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அதிமுகவை பிளக்க நினைக்கிற பாஜகவுக்கு தேர்தல் அதிமுக தொண்டை எப்படி ஓட்டு போடுவான்? போடவே மாட்டான். பாஜக தாமரை இரட்டை இலையை விழுங்க போகிறது, செங்கோட்டையனை வைத்து உடைக்க பார்க்கிறது, செங்கோட்டையனை வைத்து சிதைக்க பார்க்கிறதுங்கிற ஒரு அதிமுக தொண்டைங்கிற அந்த செய்தி போச்சுன்னா அதிமுக தொண்டை பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டான். இந்த தற்கொலையை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ஆர்எஸ்எஸும் இங்கே இருக்கக்கூடிய இவாள் கும்பலும் இது எப்படி அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் இந்த செங்கோட்டையின் சந்திப்புக்கு பின்னாடி உள்ள மிக ஒரு குரூரமான ஒரு சிந்தனை. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கார். செங்கோட்டையன் மீண்டும் பதவி கேட்டு, இப்போ எப்படி ஓபிஎஸ் பதவி கேட்குறாரு, சசிகலா பதவி கேட்குது, டிடிவி பதவி கேட்குறாரு. எதுக்குள்ள? அதிமுகவில். 4வது ஆளை செங்கோட்டையன்னு கேட்குறாரு. 3 பேருக்கு பதவி இல்லைன்ட்டார். அதிமுகவுக்குள் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார். அதே போல் செங்கோட்டையனை வாய்ப்பே இல்லைன்ட்டார். இந்த 3 பேர் இப்போ 4 இருக்குது. ஓபிஎஸ்ஸை பாஜக கழிட்டு பார்க்கவே இல்லை. ரொம்ப அவர் அந்த கூட்டணி வெளியே வந்துட்டார். சசிகலா நிலைமையும் அதே தான், டிடிவி நிலைமையும் அதே தான். இப்போ பாஜகவால் கைகழுவி விடப்பட்ட 3 பேரோடு இப்போ 4வது ஆளை செங்கோட்டையன் சேர்ந்துட்டார். அதனால தான் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் போய் செங்கோட்டையனை பார்க்குறாங்களா? டிடிவி ஓபிஎஸ் ஆதரவாளர். அதுதான் காரணம். பரிவட்டம் கட்டுவது, மாலை போடுவது, சால்வம் போடுவதெல்லாம் இதுதான் காரணம். இந்த 4 பேரும் எவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுருக்காங்கன்னு தெரியல, எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி இவர்களுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியல. இவர்கள் எந்த தேர்தலையும் எது சந்திக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. ஆனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து இவர்களோடு இணைந்து கொள்ளலாம், இவர்களெல்லாம் சேர்ந்து விஜயோடு இணைந்து கொள்ளலாம், இப்படி ஒரு செய்தி இருக்குது. அண்ணாமலை தனி கட்சி அதில் 100% தனி கட்சி தான் ஆரம்பிக்கப்படும். அப்போ இதற்கான மூளையை அண்ணாமலை தான் டெல்லிக்கு அனுப்பி, அண்ணாமலை இப்போ செல்வாக்கு, இப்போ பழைய செல்வாக்கு இருக்குது, அதன் மூலம்தான் அமித்ஷாவிட சந்திப்புக்கான ஏற்பாடு செய்தவர் அண்ணாமலை தான். அண்ணாமலை மூலம் பிஎல் சந்தோஷ். இதுதான் இப்போ இது அமைதியாக இருக்கார். யார்? எடப்பாடி. புயலுக்கு முன்பு, பூகம்பத்துக்கு முன்பு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை, செங்கோட்டையன் உடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் பிஜேபியோடு தொடர்பை வைத்துக் கொள்வதா அல்லது உடைத்து கொண்டு வெளியேறுவதா என்பதை செங்கோட்டை தான் முடிவு பண்ணுவார். அந்த அளவுக்கு யோசிச்சுட்டார். ஆமாம், வெளியேற அளவுக்கு. ஆமாம். ஏன்னா இப்படி தொடர்ந்து அதிமுகவை சீண்டினால் அதிமுக தொண்டை இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு சிந்தனையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுல இந்த கூட்டணியை இணைச்சார் அமித்ஷா. இணைச்சார். அதே அமித்ஷா தான் கூட்டணியை
உடைக்கிறார். ஆ. இல்லை இப்போ கட்சியை விட்டு இன்னும் நீக்காம இருக்கிறதுக்கு காரணமே அமித்ஷா தானே? அவங்க அவரை போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் இன்னும் நீக்காம இருக்காரா? அதாவது பதவியை நீக்கினால எல்லாம் முடிஞ்சு. இல்லை சார், பதவியை நீக்கினா எல்லாமே முடிஞ்சதுதான். ஒருவேளை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குனா அது கிட்டத்தட்ட அமித்ஷாவுக்கு கொடுக்குற எச்சரிக்கையா மாறுமோன்ற ஒரு காரணத்துக்காக அமைதியா இருக்காரு எடப்பாடி. இல்லை, அது அப்படி இல்லை. செங்கோட்டையனுக்கு அதிமுக தொண்டன் இனி யாரும் பின்னாடியே போக மாட்டான். அது உறுப்பினர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பதவி தான். பதவியிலிருந்து நீக்கினால அதிமுக தூக்கி போட்டுச்சுன்னு அர்த்தம். அதிமுக தூக்கி போட்டுச்சுன்னு அவருக்கு நீ அங்கே எம்எல்ஏ சீட்டு இல்லை, அவருக்கு நீ எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ ஓபிஎஸ் நிலைமை, டிடிவி நிலைமை, சசிகலா நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும். நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார். இது அடுத்த கட்டம். செங்கோட்டையனுடைய நகர்வு எப்படி இருக்கு? இல்லை, இந்த செங்கோட்டையனுக்கு மென்மையான போக்குன்னு சொல்றீங்க. கட்சி பதவிகளிலிருந்து தூக்கிட்டாரு. இந்த மென்மையான போக்குன்றது அவங்களுக்கு கூட ஒரு சீனியர்ஸ் இருந்தாங்க இல்லையா, செங்கோட்டையனை ஆதரிச்சு இவங்களாம், அவங்களுக்கான எச்சரிக்கை அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இப்போ அவருக்கு பொருட்டே இல்லை எடப்பாடிக்கு. அவர்கள் கண்டிப்பாக செங்கோட்டை பின்னாடி போகவே மாட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையன் தனிச்சு முதலமைச்சரில் ஆக முடியாது, அதிமுக பொதுச் செயலாளர் ஆக முடியாது. அதிமுகவுக்கு ரெட்டையில் இல்லைன்னா கோபி தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாது. அப்போ எப்படி ஆதரவாளர் போவான்? ஒரே ஆதரவாளர் பண்ணாரி, பவானி சாகர் எம்எல்ஏ. அவர் தான் வந்துட்டார். அவர் ராத்திரியில் இருந்தார், காலையில் ப்ரெஸ் மீட்டுக்கு வரனார், நைட்டை சேலம் போயிட்டார். இதுதான் செங்கோட்டை நிலைமை. செங்கோட்டை டெல்லியில் இருக்கிற பொழுது கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர் இந்த 6 தொகுதியிலிருந்து 500 கார் எடப்பாடி வீட்டுக்கு போய் நிற்கிது. எங்கே போயிருக்கணும்? எல்லாரும் எங்கே போயிருக்கணும்? செங்கோட்டை வீட்டுக்குள்ள போயிருக்கணும். நீங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா சொல்கிறத போல தான். பிடித்து வைத்தால் பிள்ளையார், வலித்து எரிந்தால் அது சாணி. அதிமுக தான் ஒரு பதவியை ஒருத்தன் தூக்கியாச்சுன்னா தொண்டை யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம். இது நாவலர் நெடுஞ்செழியனுக்கு அதுதான், எஸ்டிஸுக்கு அதுதான், ஓபிஎஸ்க்கு அதுதான், அத்தனை பேருக்கு இதுதான் நிலைமை. அங்கே ரெட்டையில் தான் தலைவர். ரெட்டையில் இல்லைன்னா யாருமே அங்கே செல்லா காசு. அதனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா பட்டியலில் செங்கோட்டையனும் இணைந்து கொண்டார். மேற்கொண்டு செங்கோட்டையன் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. யாரால? எடப்பாடியால். இதை மீண்டும் பாஜக இவருக்கு சேர்ந்து ஏதாவது நடவடிக்கை தொடர்ந்தால் பாஜகவோட கூட்டணி அந்த முடிவு கொண்டார். அதுதான் இப்போ அதிமுகவை காப்பாற்ற அவர் செய்திருக்கிற வேலை. பாஜகவோடு இல்லைன்னா திமுக இருக்கிற 14% முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எடப்பாடியை திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை செங்கோட்டை அமித்ஷா உருவாக்கி தருவார்கள். இப்போ பாஜக ஓட்டு 3% பார்ப்பனர்கள் இருக்காங்க, அந்த உழுகும், வேற எதுவும் உழுகாது. இவர்கள் வெளியேறினா கிறிஸ்துவ, முஸ்லீம், தலித்து ஓட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 6 முதல் 7% வரும். இது வந்தாலே போதும் திமுகவை ஜெயிச்சிடலாம். விஜயும் தேவையில்லை, வேற யாரும் தேவையில்லை. தனியாகவே ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் திமுக அதிருப்தி வாக்கு எடப்பாடிக்கு வரும். ப்ளஸ் முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து வாக்கு பாஜக இல்லைன்னா இந்த ஓட்டு 6 மாதத்துக்கு ஒரு பெரிய லாபி உருவாயிரும். எஸ்டிபியை சேர்த்த போல எல்லா முஸ்லீம் தலைவர்களை சேர்த்து மேடையில் ஏற்றினார்னா அந்த அரசியல் எடப்பாடிக்கு இப்போ செங்கோட்டையினால் நன்மை நடக்குதுன்னு தான் நினச்சிக்க வேண்டியது. செங்கோட்டையன் இதை பிஜேபி கூட்டணி, ஆனால் இப்போ செங்கோட்டையனை அமைதியாக இருக்கார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் நடவடிக்கைகளை அமித்ஷா பார்க்குறாரு இல்லையோ, யார் பார்த்துட்ருக்கா? எடப்பாடி பார்த்துட்ருக்கார். மேற்கொண்டு இந்த கூட்டணி உடைப்பதற்கான வேலைகளை செங்கோட்டை ஆரம்பித்தார்னா அண்ணாமலையால் பாஜக கூட்டணி உடைந்தது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்பு. அதே போல் செங்கோட்டையினால் இப்போ உடைய போகிறது. அதற்கான பிள்ளையார் சொல்லி தான் இதுவா? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.